இந்த தேர்வு முடிவுகள் எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியை கொடுக்குது. முதலாவதாக இறைவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த தேர்ச்சிக்கு வித்திட்ட முதல் நபர்னு சொல்லலாம். அது என்னுடைய மகன் தீபக் தாமஸ். நிர்வாக அதிகாரியாக இந்த பள்ளியில் பணியாற்றுகிறார். அவர் 2 ஆண்டுகளுக்கு முன்பு லண்டன் சென்று தன்னுடைய நிர்வாக படிப்பை முடித்துவிட்டு இங்கே வந்தவுடன் மேல் வகுப்புகளை நான் பார்த்துக் கொள்கிறேன். இந்த கிராம மக்களை முன்னுக்கு கொண்டு வர வேண்டும். ஒவ்வொருவரும் நடுத்தர மக்கள், கஷ்டப்படுகின்ற மக்கள், எத்தனையோ துன்பங்களில் வாழ்கின்ற மக்கள் பிள்ளைகளை வைத்து கனவுகள் காணுகின்றார்கள். அவர்கள் கனவுகளை காணுகின்றார்கள். அவர்களை கனவை நாம் கொஞ்சமாக நனவாக்க வேண்டும் என்று இரவு பகல் பாராது நாங்கள் குடும்பமாக உழைக்கிறோம். நான், எனது மனைவி சுகிதா தாமஸ், மகன் தீபக் தாமஸ் மற்றும் உள்ள ஆசிரியர்கள், போதாக்குறைக்கு வெளியிலிருந்தும் சில ஆசிரியர்களை நாங்கள் அழைப்போம் விருந்தினராக. எல்லா விதத்திலும் அவர்களுக்கு காலையில் 7 மணி முதல் இரவு 9 மணி வரை நாங்கள் கூடவே இருந்து அவர்களை பயிற்றுவித்தோம். பெற்றோர்களால் இதை முழுவதுமாக செய்ய முடியாது. நாங்களே அவர்களுக்கு பெற்றோர்களாக இருந்து அறிவுரை கூறி படிக்க வைத்து இந்த 140 மாணவர்களும் தேர்ச்சி எழுதிய அத்தனை மாணவர்களும் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். ஒரு கிராமத்து பிள்ளைகள் 1180க்கு மேல் மார்க் எடுத்திருக்கின்றார்கள். இதற்கு காரணம் மாணவருடைய விடாமுயற்சி, கடின உழைப்பு, ஆசிரியருடைய கடின உழைப்பு, இன்னும் பெற்றோர்களுடைய ஒத்துழைப்பு, எல்லாவற்றுக்கும் மேலாக நாங்கள் வணங்குகின்ற இறைவனுடைய வழிநடத்துதல். சரிண்ணா, ஓகே ஓகே, ரைட். ஓகே, மெட்ரிக் தானே? சிபிஎஸ்சி மெட்ரிக். இங்கே பேசுறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. என் பேர் தவசுதா. 1181 வாங்கியிருக்கேன். இவ்வளோ ஸ்கோர் பண்ணுறதுக்கு ஸ்கூல் தான் செம்ம சப்போர்ட் பண்ணாங்க. தேங்க்ஸ் டு மை மேம், ஹெட் மிஸ்ட்ரஸ், பிரின்ஸிபல் அண்ட் மை ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு மை ஏஓ சார். செம்ம சப்போர்ட் அவங்களுக்கு தான். மை ஃப்யூச்சர் ஆம்பிஷன் இஸ் டு பிகம் அ டாக்டர். கண்டிப்பாக அச்சீவ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். டு த மோஸ்ட் கண்டிப்பாக டாக்டர் ஆகிடுவேன். என் பேர் கனிமொழி. நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். என்ன பேசுகிறதுனே தெரியல. என்னோட இந்த வெற்றிக்கு காரணம் எங்கள் ஸ்கூல் தான். முக்கியமாக எங்கள் பிரின்ஸிபல், எங்கள் ஹெட் மிஸ்டர்ஸ் அண்ட் எங்களோட அண்ணா ஏஓ சார். அவருக்கு தான் நாங்கள் ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன். அப்புறம் எங்கள் பேரண்ட்ஸும் எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க. அவங்களுக்குலாம் நான் என்னோடய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். என்னோடய எய்ம் வந்து ஐஏஎஸ் ஆகணுன்றது தான். பட் என்னோடய அப்பாவோட எய்ம் வந்து நான் மெடிக்கல் போகணும் அப்படின்றது. நான் அது ஓரளவுக்கு நான் அச்சீவ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அப்புறம் நான் என்னுடைய ஐஏஎஸ் எக்ஸாமையும் நான் கரெக்டாக பண்ணிவிடுவேன்.
அதுக்கு இங்கே